தெரியுமா? எனக்கு வேண்டாம், பிடிக்காது. ஸ்வீட் பிடிக்கலையா இல்ல அன்பு போலீஸ் ஆனது பிடிக்கலையா? ரெண்டும் தான். என்னது? எனக்கு ஸ்வீட் பிடிக்கலன்னா விடுங்களேன். அவ கிடக்குறா, விடுறா. யாருக்கு எப்படியோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் தம்பி புள்ள போலீஸ் ஆயிட்டான். இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேற என்ன இருக்க போகுது? இத்தனை வருஷமா உங்க அக்கா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு போலீஸ் ஆக்கினதுக்கு நீ அவளுக்கு பெருமை சேர்த்திருக்கடா. பிள்ளைங்கன்னா ஏதாவது சாதிச்சு பெத்தவங்களுக்கு பெருமை தேடி தரணும். எனக்கும் தான் ஒண்ணு பிறந்திருக்க விளங்காதவன். நீ அதிகாரியாயி ஸ்டேஷனுக்கு போற, அவன் குற்றவாளியாயி ஜெயிலுக்கு போயிருக்கான். எல்லாம் என் விதி. விதி இல்ல, இவங்க எல்லாரும் பண்ண சதி. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? இவங்களாலதான் அவன் ஜெயிலுக்கு போனா. அவங்க முன்னாடியே அவனை பத்தி மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, உன் புள்ள ரொம்ப உத்தமம் பாரு. வேணும்னே பிடிச்சி ஜெயில வைக்கிறதுக்கு. அவன் பண்ண கேடு கெட்ட வேலைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த பல்ல தட்டி கையில கொடுத்துருவான் பாத்துக்க. விடுங்க பெரியப்பா. என்னதான் இருந்தாலும் சுப்பிரமணிய நினைச்சு அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணமே நீதாண்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இறக்கப்படுற மாதிரி நடிக்கிறியா? இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பெரியப்பா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு தேவி குழந்தைக்கு பேர் வைக்கலான் இருக்கோம். நீங்க குடும்பத்தோட வரணும். நல்ல விஷயமா, கண்டிப்பா வந்துடுறோம். என் பேரனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருப்பேனா? ஹே செல்லக்குட்டி, பேர் வைக்க போறாங்களா? சரிம்மா, விக்னேஷ் மாப்பிள்ளைக்கும் சம்பந்திய மாட்டையும் சொல்லிட்டீங்களா? அவங்களும் வராங்கல்ல? என்னம்மா யோசிக்கிற? அப்போ இன்னும் அவங்களுக்கு சொல்லலையா? இல்ல, நடந்த பிரச்சனை எல்லாம் தான் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டுக்கு போய் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம தேவியும் என்ன தடுக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. தேவி அவ வாழ்க்கைக்காக இப்படியே இறங்கி இறங்கி போகணுமான்னு எனக்கே சில சமயம் தோணுது. ஒரு பொண்ணுக்குன்னு சுயமரியாதை, கௌரவம், தன்மானம் இருக்கணும்ல பெரியப்பா. எத்தனை தடவை தான் நாங்களும் இறங்கி போக முடியும்? இத நான் என் தங்கச்சிக்காக பேசல, தேவிங்கிற ஒரு சக பொண்ணுக்காக பேசுறேன். பெத்த பிள்ளைய பாக்குறதுக்கு விக்னேஷ் வரலன்னு தான் அவ ஆதங்கப்படுற. அவ கோவம் நியாயமானதுதான் எனக்கும் தோணுது. கையில நீ சொல்றது சரின்னு தாமா தோணுது. அதுக்காக இவங்க இப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட முடியுமா? இங்க நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா, உன் ஈகோ பெருசா என் ஈகோ பெருசான்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா உறவை இழந்துட்டு தாமா நிக்கணும். தேவி, நாளைக்கே உன் குழந்தை வளர்ந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு கூட ஏன் அப்பாவை கூப்பிடலன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவ நீ? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கலாமா, ஆனா பிரிவு இருக்க கூடாதுமா. இதனால பாதிக்கப்பட போறது குழந்தையோட எதிர்காலம். என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் என் கண் கூட பார்த்திருக்கேன். தகப்பங்கிறது வெறும் ஒரு உறவு மட்டும் இல்லம்மா, அது ஒரு வேலி, அது ஒரு பாதுகாப்பு. அதுக்கு இருக்கிற மகத்துவம் அது இல்லாதப்பதான் தெரியும். உன் பிள்ளைக்காக நீ இறங்கி போலாமா, அது தப்பில்ல. எவ்வளவோ மோசமா இருந்த என்னையவே கயல் அன்பால மாத்தும் போது விக்னேஷ்லாம் ஈஸியா மாறுவாருமா. நான் எவ்வளவோ உங்களுக்கு எதிராக கெடுதல் பண்ணி இருந்தாலும் திருந்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கல்ல, அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மாப்பிள்ளை கொடுங்க. கயலோட அன்பு என்ன மாத்தின மாதிரி குழந்தை மேல இருக்கிற அன்பு விக்னேஷா கண்டிப்பா மாத்துமா. அன்பு இங்க எல்லாத்தையுமே மாத்திடுமா, ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்குமா, அவ்வளவுதாம்மா. எதுக்கு இப்ப இவரு போதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு? வேணும்னா நானும் உங்க கூட வர்றேன். விக்னேஷ் மாப்பிள்ளைய பார்த்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுவோம்.
இல்ல பெரியப்பா, இருக்கட்டும். நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆ, நானும் தேவியும் வேணா பேசிட்டு வரோம். சரிம்மா, நீங்க போய் பேசுங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே சொல்லுங்க, நான் வரேன். பிரச்சனையை தீக்க தானே போறோம். அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஆ, பாத்துக்கிறோம் பெரியப்பா. சரி, வா தேவி. அக்கா, பெரியப்பா தான் சொல்றாருல, யாருக்காக இல்லைனாலும் அவரோட வார்த்தையை மதிச்சு ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம். தேவி, பெரியப்பா உன் நல்லதுக்கு தாம்மா சொல்லுவேன். யோசிக்காத, போய் மாப்பிள்ளை கிட்ட பேசு. அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. சரி சரி பெரியப்பா. சரி தேவி, நீ குழந்தையை தூக்கு. ஆ, அன்பு, நீ கிளம்பி வீட்டுக்கு போடா. ஏன்க்கா நானும் கூட வரேன்க்கா. வேணாண்டா, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீ வந்தனா உன் மேல இருக்கிற கோவத்துல அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம உன்னை மட்டும் தட்டி கேவலப்படுத்துவாங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். சரியா? சரிக்கா. கிளம்பு. சரி, போலாம். ம், ஆ, போயிட்டு சரிப்பா. வரேன்க்கா. போயிட்டு வரேன் பெரியப்பா. ஆ, சரிம்மா. பெரியம்மா, வரேன் போயிட்டு பெரியம்மா. வரேன். போயிட்டு வாங்க. பாத்து. சரி, போலாம். போயிட்டு வரேன் பெரியப்பா. ஆ, வரேன் பெரியப்பா, பெரியப்பா. ஆ, போயிட்டு வரேன். சரி வாமா. பாத்து. ஆமாமா, சீக்கிரமா நம்ம மகளிர் குழுவுக்கு என்ன தலைவி ஆக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்ன எல்லாருக்கும் தெரியும்ல, நான் தலைவியா இருந்த வரைக்கும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் எவ்வளவு பண்ணிருப்பேன். பெண்களுக்காக நடந்த அநியாயத்துக்கெல்லாம் முதல் ஆளா நின்னு குரல் கொடுக்கறதுல என்னை விட வேற யார் இருக்க முடியும்? ஆ, இப்படியே நிறுத்திக்கோங்க. ம், போதும். பாத்து இறங்க. ம், இந்தாங்க. ம், மெதுவா பாத்து பாத்து. ம், சரி, வா. அக்கா, அக்கா, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஏய், இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? நீங்க பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. வா, இத பாரு, அத்தை என்ன பேசினாலும் நீ எதுவுமே பேசாத. எதுனாலும் நான் பேசிக்கிறேன், புரியுதா? அக்கா, என்ன நீ மதிக்கிறல்ல, என்ன நடந்தாலும் பொறுமையா இரு. வா. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன்.